ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு சக்கரங்களில் 5வது சக்கரம் விசுத்து சக்கரம். இது நம்மளுடைய முதுகுத்தண்டுக்கு மேல கழுத்துக்கிட்டே இருக்கும். இது ஆகாய தத்துவத்துடன் இருக்கும். இந்த சக்கரம் என்பது நம்மை நாம் வெளிப்படுத்திக் கொள்வதற்கும் நம்முடைய படைப்பாற்றலுக்கும் தூய்மையாக இருப்பதற்கு சம்பந்தப்பட்டிருக்கும். இது நீல நிறத்தில் இருக்கும். இந்த விசுத்து சக்கரத்தில் நமக்கு எப்பவுமே கடந்த காலங்களில் நாம் செய்த கர்மாக்கள் அனைத்துக்கும் நாம ஒரு துயரம் என்பது நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் விசுத்த சக்கரத்தில் நாம் இருக்கும் போது அது மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரம், மணிப்பூரக சக்கரம். இந்த சக்கரங்களில் இருக்கும் போது நாம் என்னென்ன கர்மங்கள் செய்து கொண்டிருந்தோமோ அதை அனைத்தையும் பிரக்ஷாலனம் செய்து கொள்ள வேண்டும். அதாவது சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது எத்தனையோ நெகட்டிவ் கர்மாக்கள் நாம செய்ததுண்டு, அது அனைத்தையும் பாசிட்டிவ் ஆக்கி கொள்ள வேண்டும். நெகட்டிவை எப்படி பாசிட்டிவ் ஆக்குறதுன்னா, இப்ப உதாரணத்துக்கு நாம யார்கிட்டயோ கடன் வாங்கி கொண்டிருப்போம். அப்ப நாம கடனாளி என்ற பெயர். அந்த கடனை நம்ம அடைச்சிட்டா நமக்கு கடன் என்பது இருக்காது. அதே மாதிரி தான் நமக்கு இருக்கும் அனைத்தையும் நாம் சுத்தம் செய்து கொண்டால் நாம் விசுத்த சக்கரத்தில் இருப்பது என்று அர்த்தம். ஏனென்றால் இது ஏன் நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், இந்த சக்கரத்தில் இருக்கும் கர்மாக்களை நாம் தூய்மை செய்து கொண்டால் மட்டுமே சத்தியத்துக்கு ஏற்றவாறு நாம் நம்மை மாற்றிக்கொள்ள முடியும். இந்த சக்கரம் தூய்மை அடைந்தால் மட்டுமே நல்ல தரத்தோடு இருக்கும். நமக்குள்ள எத்தனையோ இருமுகத்தன்மைகள் என்பது இருக்கு. அந்த இருமுகத்தன்மைகளை பற்றி தெரிந்து கொண்டு அந்த இருமுகத்தன்மையிலிருந்து நாம ஒருமுகத்தன்மைக்கு வரும்போது இந்த விஸ்வமூல சைத்தன்யத்துடன் நம்மை நாம் இணைத்து கொள்ள முடியும். விசுத்த சக்கரத்தில் நாம் எப்பொழுது இதை தூய்மைப்படுத்திக் கொள்கிறோமோ அதுல இருக்கும் நஞ்சுகள் அனைத்தும் நீங்கி அந்த அமிர்தம் என்பது பெற முடியும். பல பேருக்கு தியானம் செய்யும் போது தொண்டையில் சிறு துளிகள் இந்த அமிர்தம் மாதிரி அவங்களுக்கு வந்தது நிறைய பேர்கிட்ட நாம இந்த அனுபவங்களை பார்த்ததுண்டு. அது அவங்களால சொல்ல இல்லை, ஆனா சம்திங் தொண்டையில ஏதோ வந்திருக்கு, அது ரொம்ப இனிப்பா இருக்கு, அது எப்படி இருக்குன்னு சொல்லவே முடியாதுன்னு சொல்லி சொல்ற அனுபவங்கள் நாம எத்தனையோ கேட்டிருக்கிறோம். அத்தோடு இங்கே வாக் சுதந்திரம் என்பது இருக்கும். அதுவும் சத்திய வாக்கியங்களை மாத்திரமே அவங்க சொல்லுவாங்க. விசுவாசம் இருக்கும். நல்ல சாமர்த்தியத்தோடு இருப்பாங்க. எதை செய்தாலும் ஒரு திட்டத்தோடு தூய்மையோடு செய்வாங்க. இங்க அவங்களுடைய பாவனைகளை வெளிப்படுத்துவது என்பது ரொம்ப துல்லியமாக இருக்கும். அவங்க என்ன பேசுறாங்க என்றத அவங்க உணர்ந்து பேசுவாங்க. இது சைத்தன்யத்துடனும் படைப்பாற்றலுடனும் இருக்கிறதன் மூலமாக அவங்க பேசுறதுல ஒரு தெளிவென்பது இருக்கும். அவங்க சொல்றது ஒரு புரிதலோடு இருக்கும். ஏனென்றால் அவர்கள் இதை அனைத்தையும் தூய்மைப்படுத்திக் கொண்டு சத்தியத்தையே பேசுவதன் மூலம் இது அனைவருக்கும் புரிகிற மாதிரி இருக்கும். இந்த சக்கரத்தை நமக்கு கொடுக்கிற வெகுமதி என்னவென்றால், நாம் நம் வாஸ்தவங்களில் இருக்க வேண்டும். நம் வாஸ்தவங்களில் நாம் இருக்கும் போது நம்மளுடைய பேச்சு என்பது ஒரு பிரமாணத்தோட, அதாவது பிரமாணம்னா ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும். ஏனென்றால் நாம் நிஜத்தை பேசிக்கொண்டு இருக்கிறோம். அந்த நிஜத்தை நாம் பேசிக்கொண்டு இருக்கும் போது அது குடும்பமாகட்டும், சமுதாயமாகட்டும், நிகழ்வுகள் ஆகட்டும், பாவனைகள் ஆகட்டும், யோசனைகள் ஆகட்டும், அதனை கடந்து ஒரு ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள செய்கிறது. இது வியப்பாக இருக்கலாம். சத்தியத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு, ஒரு ஞானம் அடைவதற்கு குடும்பமும் சமுதாயமும் எப்படி தடையாக இருக்கிறதுன்னா நிறைய தடைகள் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஒரு காலத்தில் பெண்களுக்கு படிப்பு வேண்டாம் என்றும், இப்பொழுது கூட பெண்கள் ஏன் தியானம் செய்ய வேண்டும், இல்ல குடும்பத்தில் இருக்கவர்கள் ஏன் தியானம் செய்ய வேண்டும், சும்மா கண்ணை மூடிக்கிட்டு உக்காந்தா என்ன வருது, கண்ணை மூடிக்கிட்டு உக்காந்தா இது வருதுன்னு சொல்றாங்க, வியாதிகள் இருந்தா போகும் சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது, இதெல்லாம் சாத்தியமா? ஒரு காலத்தில் முனிவர்கள் காடுகளுக்கும் வனங்களுக்கும் குகைகளுக்கும் சென்று தவம் புரிவதனால் அவர்கள் சித்திகள் அடைந்து சித்தர்கள் என்று அழைக்கப்பட்டார்களே தவிர,
அவங்களோடு உங்களை எப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியும்? அவர்கள் செய்யறதை நீங்க எப்படி செய்றீங்கன்னு பலரும் நம்மளை கேள்வி கேட்பது உண்டு. அது தவறான ஒரு புரிதல். அவங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் ஒரு உதாரணமா தான் நான் சொல்றேன். இதுல போய் என்ன இருக்கு? அது செய்து பார்த்தால் மட்டுமே புரியும். அவங்க அப்ப இருக்கிற இந்த எனர்ஜி லெவல்ஸுக்கு வீட்டுல எல்லாம் உட்காந்து தியானம் எல்லாம் செய்ய முடியாது. அதற்குன்னு ஒரு இடமான, அதாவது குகைகளுக்குள்ளேயோ மலைகள் மேலேயோ காடுகளுக்குள்ளேயோ செல்ல வேண்டிய அவசியம் இருந்தது. ஆனால் இப்பொழுது நாம் பூமி என்பது இந்த போட்டான் பேண்டில் போய்க்கொண்டு இருக்கிறதின் காரணமாக வீட்டிலேயே இருந்து நாம 1 மணி நேரம் தியானம் செய்தாலும் கூட அனைத்து ஞானத்தையும் நம்மால் பெற முடிகிறது. அதை தெரிந்து கொள்ள முடிகிறது. தெரிந்து கொள்வதை நாம் நம் வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ள முடிகிறது. ஸோ இதெல்லாம் இப்ப இது உதாரணங்கள். அதே மாதிரி அவங்க ரொம்ப தைரியமா இருப்பாங்க. அந்த படைப்பாற்றலுக்கு இந்த தைரியம் என்பது சேர்ந்து இருப்பதன் மூலம் நிறைய நிறைய அவகாசங்கள் என்பது அவங்க வாழ்க்கையில் இருக்கும். அது தைரியத்தோடு அவங்க ஸ்வீகரிப்பாங்க. இவர்கள் மிக மிக கௌரவமாகவும் மரியாதை பூர்வமாகவும் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். பல கஷ்டங்கள் இந்த பூமியில இருக்கு. கஷ்டங்கள் ஆகட்டும், பந்தங்கள் ஆகட்டும், இல்ல பிரச்சனைகள் ஆகட்டும், அதையும் தாண்டி நாம் அனைவரும் ஆன்மஸ்வரூபங்களே. ஆன்மா என்பது முழு சுதந்திரத்துடன் இருக்கிறது என்ற உண்மையை தெரிந்து கொண்டு சூழ்நிலைகள் எவ்வாறு இருந்தாலும் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவர்கள் ஆனந்தத்தோடு இருப்பார்கள். இப்ப வாழ்க்கையில நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். இந்த நல்லது கெட்டது இரண்டையும் சமமாக ஏற்றுக்கொள்ளும் மனோபக்குவம் என்பது இவர்களுக்கு இருக்கும். நல்லது கெட்டது இருந்தது என்று தெரிந்தாலும் கூட அவை அனைத்துக்கும் ஏற்றவாறு அந்த பிரபகத்தோடு ஒட்டி அந்த வாழ்க்கையை நகர்த்தி செல்ல இவங்களால் முடியும். ஸோ இது எல்லாமே இந்த சக்கரத்தினுடைய தன்மைகள். இது நம்ம உடல்ல கழுத்து, காதுகள், வாய், வோக்கல் கார்ட்ஸ், இது அனைத்துக்கும் கனெக்ஷன் என்பது இருக்கும். இந்த விசுத்து சக்கரத்தின் மூலம் தைராய்டு, பேராதைராய்டு, நுரையீரல்கள், செரிமானம், நாம கேட்கும் திறன், நம்மளுடைய வோக்கல் கார்ட்ஸ், இவை அனைத்தும் இதற்கு சம்பந்தப்பட்டு இருக்கும். இந்த சக்கரம் என்பது பௌதிகமாக பார்க்கும் போது நல்ல பேச்சு திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள். மன ரீதியாக பார்க்கும் போது சுதந்திரமாக இருப்பார்கள், அதாவது பயமில்லாமல் இருப்பார்கள். மானசீகமா பார்க்கும் போது கூர்மையான புத்தியோடு இருப்பார்கள். ஆன்மீகமாக பார்க்கும் போது இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு தன்மை என்பது தானாகவே இருக்கும். எதற்காகவும் அவங்க பயப்பட மாட்டாங்க. சொல்றாங்க இல்ல, ஐம் ஆல்வேஸ் சேஃப்னு, அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களுடைய பாவனைகள் ஆகட்டும், அதாவது ஃபீலிங்ஸ் ஆகட்டும், எமோஷனல்ஸ் ஆகட்டும், அனைத்தையும் அவங்க நல்லபடியா வெளிப்படுத்துவாங்க. அந்த நல்லபடியா வெளிப்படுத்துறதுல ஒண்ணு தைரியம் இருக்கும், என்றது உண்மை என்பது இருக்கும். இன்னொன்னு இருக்கு, நல்ல வாக்கு திறனால் வெளிப்படுத்துவார்கள். அதே சமயம் வாக்கில்லாமல் மௌனத்தின் மூலமாக கூட அவர்கள் தாம் சொல்ல வேண்டியதை அழகாக சொல்வார்கள். அவர்கள் பேசும்போது மிக தெளிவாக ஸ்பஷ்டமாக இருக்கும். ஆனால் பெண்கள் விஷயத்துக்கு வந்தால், பெண்கள் நிறைய பேர் முக்காவாசி இந்த விசுத்த சக்கரத்துல அவங்க ஸ்ட்ரக்கா இருக்கிறாங்க, அங்கேயே நின்னு போயிட்டாங்க. பல 5000 6000 ஆண்டுகளாக பெண்கள் என்பது விசுத்த சக்கரத்தில் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவங்களுக்கு தெரிந்த விஷயங்களை, அவங்களுக்கு தெரிந்த சத்தியங்களை அவர்களால் வெளிப்படுத்த முயலவில்லை. அவர்களால் வாய் திறந்து எதுவும் சொல்ல இயலவில்லை. நம்ம அம்மா பாட்டி இவங்களை பார்த்தால அவங்களே வீட்டுக்குள்ள பேசுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு என்பது இல்லை. நமக்கு முந்தின அந்த ஒரு காலத்துல கூட
ஒரு கூட்டு குடும்பத்தில லேடிஸ்க்கு பேசுறதுக்கு வாய்ப்பு என்பது இருக்கவே இருக்காது. அதனால் அவங்க வாயிருந்தும் பேச முடியாம இருப்பதன் மூலம் பெண்களில் தைராய்டு ப்ராப்ளம் என்பது மிக அதிகமாக இருக்கிறது. ஆஸ் பர் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 100ல 90% லேடிஸ்க்கு தான் இருக்கு. ஆம்பளைங்களுக்கு மிக மிக குறைவு. ஸோ பெண்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அது இப்பொழுது மெதுவாக மெதுவாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விசுத்த சக்கரத்தில் பிளாக்ஸ் உருவாகுவதற்கு காரணம் வெக்கப்படுவது. வெக்கப்படுவது கெட்டதுன்னு சொல்லல, ரொம்ப ஓவர் ஆக்ஷனா வெக்கப்படுவது, சரியா பேசாமல் இருப்பது, யாருக்கோ பயந்து பேசாமல் இருப்பது, இதற்கு காரணமாக இந்த விசுத்த சக்கரம் என்பது சுருங்கி இருக்கும். நிறைய சந்தேகங்கள் இருக்கும், பொய்கள் சொல்லுவாங்க, எதிர்மறை யோசனைகள் இருக்கும். இவை அனைத்தும் இந்த பிளாக்ஸ் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கு. எப்பொழுது நாம் தியானம் செய்து ஒரு டைரக்ட் அனுபவமாகவோ இல்ல இன்டைரக்ட் ஞானமாகவோ நாம் இதனை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்குள் இருக்கும் இந்த சந்தேகங்கள் ஆகட்டும், எதிர்மறை எண்ணங்கள் ஆகட்டும், இல்ல நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் ஆகட்டும், இந்த பொய்கள் ஆகட்டும், அனைத்தும் நீங்கி விடுகிறது. ஏனென்றால் நாம் ஞானத்தை இங்கே பெற்று இருக்கிறோம். இந்த ஞானத்தின் மூலமாக இவை அனைத்தையும் நமக்கு அனுபவங்களாக மாறுகிறதே தவிர நமக்கு பயம் என்பது இருக்காது. தைரியமாக நாம் அனைத்தையும் பேச இயலும். ஸோ தியானம் செஞ்சால் ஞானம், ஞானத்தின் மூலம் முக்தி என்பது இங்கே விசுத்த சக்கராவில் இருந்துதான் ஆரம்பமாகிறது. இந்த விசுத்த சக்கராவில் இருக்கும் போது எனர்ஜி கம்மியா இருந்தா என்ன ஆகும்? இந்த விசுத்த சக்கராவில் எனர்ஜி கம்மியாக இருக்கும் போது எந்த விஷயங்களும் நாம தெரிந்து கொள்வதில் சில சிக்கல்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஒரு விஷயத்தை நாம் கண்டு அறிவதற்கு கூட நமக்கு பல தடைகள் என்பது இருக்கும். இரண்டாவது, தம்முடைய எண்ணங்களை, அதாவது அபிப்பிராயங்களை பிறரில் சொல்வதற்கு கூட அவர்களுக்கு தயக்கம் என்பது இருக்கும். பிசிக்கலா பாத்தீங்கன்னா சளி, இருமல், தைராய்டு ப்ராப்ளம்ஸ், ஃபீவர், தொண்டையில இன்ஃபெக்ஷன்ஸு, வாய், உதடு, நாக்கு, கழுத்து, தோள்பட்டை ப்ராப்ளம்ஸு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உருவாகுவதற்கு காரணமாக இருக்கும். நம்மளுடைய மனோநிலையில் கூட நிறைய ஏற்றத்தாழ்வுகள் என்பது இருக்கும். பெண்களாக இருந்தால் மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க, அந்த சிண்ட்ரோம் காரணமாக இருக்கிறது. மெனோபாஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இதில் ஹார்மோன்ஸ் இன்பேலன்ஸ் என்பது இருக்கும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் சளி, இருமல், தொண்டையில இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் சொன்னேன். இதெல்லாம் வச்சுக்கிட்டு இதுவெல்லாம் நமக்கு சர்வசாதாரணமா வர சில இன்னல்கள், பிரச்சனைகள் இந்த உடலுக்கு. இப்ப சளி வந்ததுன்னா, ஐயோ எனக்கு விசுத்த சக்கரால பிளாக் இருக்குதான்னு சொல்லி தயவு செய்து பயப்பட வேண்டாம், ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலோ இல்ல ஐஸ் வாட்டர் சாப்பிட்டாலோ இல்ல வேற ஏதாவது எடுத்துக்கிட்டாலோ இல்ல வெளியில ஒரு கிளைமேட் சேஞ்ச் இருந்தாலோ சளி, இருமல் வருவது என்பது இப்பொழுது சர்வசாதாரணமாக இருக்கிறது. நமக்கு சளி வந்ததுக்கு காரணம் என்னன்னு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, அடிக்கடி சளி வருது, எப்ப பார்த்தாலும் வருதுன்னு அப்பதான் நாம யோசிக்கணும் விசுத்த சக்கராவலி பிளாக் இருக்குமா என்று. சின்ன சின்னதுக்கெல்லாம் தேவையில்லை. நம்மளுடைய வியாதிகளுக்கு காரணம் இந்த சக்கராவில் இருக்கிறது. ஏனென்றால் சக்கராவில் பிளாக்ஸ் என்பது இருந்தால் நம்மளுடைய யோசனைகளில் சரியான யோசனை விதானம் என்பது இருக்காது. இப்ப நம்ம யோசிக்கிறதுல ஒரு குறை என்பது இருக்கிறதன் மூலம் நாம் நம் வியாதிகளை நாம அட்ராக்ட் பண்றோம். அதாவது என்னதான் தியானம் செய்தாலும் நாம் மாறாத வரைக்கும் இந்த சக்கராவில பிளாக்ஸ் என்பது மறுபடியும் மறுபடியும் உண்டாகி கொண்டே இருக்கும். நமக்கு வியாதிகள் வருதுன்னா என்ன அர்த்தம்?
அந்த வியாதிகள் நமக்கு என்ன சொல்லுது? நீங்கள் மாறவில்லை, மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. தியானம் செய்கிறோமே தவிர ஒரு மாற்றம் என்பதோ நம் குணங்களிலோ எந்த மாற்றமும் இல்லை. முக்கியமாக சரியில்லா குணங்கள், அதாவது கோபம், வெறுப்பு, பொறாமை போன்ற குணங்களை நாம் மாற்றிக்கொள்ளவில்லை என்பதுதான் அந்த வியாதி நமக்கு கூறுகிறது. இந்த குணங்களை மாற்றிக்கொள்ளாமல் நாம் எவ்வளவு நேரம் தியானம் செய்தாலும், சக்ராவை மறுபடியும் மறுபடியும் வேண்டும் என்று சங்கல்பம் எடுத்துக்கொண்டு சுத்தி செய்து கொண்டு இருந்தாலும் கூட மறுபடியும் மறுபடியும் இந்த வியாதிகள் வந்து கொண்டே இருக்கும். சோ வியாதிகள் வருதுன்னா நாம் மாற வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. இந்த விசுத்த சக்ராவில் எனர்ஜி என்பது ஓப்பனாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓவராக இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த விசுத்த சக்கரத்தில் எனர்ஜி என்பது ஓவராக இருந்தால் அதிகம் பேசுவாங்க, பிறர் மீது அதிகாரம் துஷ்பிரயோகம் செய்வார்கள். ரொம்ப பேசி இந்த மாதிரி அதிகாரம் செலுத்துறவங்க கிட்ட யாருமே கிட்ட இருக்க மாட்டாங்க, எல்லாருமே அவங்கள விட்டு தூரம் நகர்த்து சொல்வாங்க. அதன் மூலமாக அவர்களுக்குள் ஒரு தாழ்வு மனப்பான்மை என்பது உண்டாக்கும். அந்த தாழ்வு மனப்பான்மை ஒரு பொறாமைக்கு காரணமாக இருக்கும். இந்த தாழ்வு மனப்பான்மை, பொறாமை என்பது இருக்கும் போது என்ன நடக்கும்னா, யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. அதாவது யார் வந்து வேண்டுமென்ற ஒரு குறை கூறினாலோ இல்ல கெட்ட விஷயங்களை கூறினாலோ, ஒருத்தரை பத்தி தவறாக கூறினாலோ, இந்த அனைத்தையுமே நாம ஒத்துக்கிற மாதிரி ஒரு நிலை என்பது இருக்கும். இது இப்ப நம்ம டிவில டிராமால எல்லாம் பாக்குறோம்ல, இதெல்லாம் இதைத்தான் காட்டுகிறது. யார் எதை சொன்னாலும் நம்பிடுறதோ, இது இப்படித்தான் நடக்குமா? அங்க நடந்தே இருக்காது. இருந்தாலும் எதை சொன்னாலும் நாம நம்பிடுவோம். சோ அது இல்லாமல் இருக்கணும். இந்த விசுத்த சக்கரத்தில் இந்த எனர்ஜி என்பது பேலன்ஸ் ஆக இருந்தால் நாம அவங்களை ஈஸியா நம்ம கண்டறியலாம். ஏனென்றால் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் அவங்க ஓப்பனாக உள்ளது உள்ளபடி தங்களுடைய எண்ணங்களை, அபிப்பிராயங்களை, தமக்கு தெரிந்ததை வெளிப்படுத்துவார்கள். இவர்களுக்கு அவேர்னஸ் என்பது எப்பவுமே ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும். அவங்களுடைய பேச்சுக்கள் மூலம், செயல்கள் மூலம் 24 மணி நேரம் எப்பொழுதும் விழிப்புணர்வுடன் இருப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் தூக்கத்தில் கூட விழித்து கொண்டிருப்பார்கள். அதாவது தூக்கமா விழிப்பான் கேட்டால் தூக்கத்தில் கூட ஒரு விழிப்புணர்வுடன் இருப்பார்கள். இவர்கள் வந்து எப்பவுமே ஒருமுகத்தன்மையில் இருப்பார்கள். இருமுகத்தன்மை என்பது தம்மை சுத்தி இருந்தாலும் கூட அதனை தாண்டி இருப்பார்கள். இவர்களுக்கு ஆண் பெண் என்ற பேதம் இருக்காது. இரவு பகல் என்பது பார்க்க மாட்டாங்க. ஆஹ் அவங்க சரியா தூங்கவும் மாட்டாங்க. சரியா தூங்காவிட்டாலும் அவர்களுக்கு சோர்வென்பது இருக்காது. ஒரு ஓய்வு என்பது எடுத்துக்கணும் சொல்ல அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஏனென்றால் தூக்கம் இல்லை என்றாலும் கூட அவர்களுடைய மனமாகட்டும் சரீரமாகட்டும் எப்பொழுதும் சோர்வடையாது. இன்னொன்னு, நல்லா தூங்கிக் கொண்டு இருந்தாலும் ஒரு சின்ன சவுண்டு, ஒரு ஊசி கீழே விழுந்தாலும் கூட டக்குன்னு முடிச்சுக்குவாங்க. இதுதான் நம்ம வந்து நித்திர ஜாகிரத அவஸ்தைன்னு சான்ஸ்கிரிட்ல சொல்லுவாங்க. அந்த எப்பொழுதும் அந்த ஜாகிரத அவஸ்தையில் இருப்பாங்க. எப்பொழுதும் அவங்களுக்கு ஓய்வு இல்லாமல் எப்பொழுதும் ஒரு அவேர்னஸோடு இருப்பாங்க. இன்னொன்னு, அந்த கீழே இருக்கும் 4 சக்கரங்கள் மேல் அவங்களுக்கு நல்ல ஒரு பிடிமானம் என்பது இருக்கும். என்னதான் நிமித்த மாத்திரமா இருந்தாலும் கூட அவங்களுடைய சுய விருப்பத்தோடு, சுய சங்கல்பத்தோடு அனைத்து வேலைகளையும் அவங்களால் வெற்றிகரமாக செய்யும் ஒரு பிரஜை என்பது இருக்கும். இந்த இருமுகத்தன்மை பத்தி அவங்களுக்கு நல்லாக தெரியும். சோ சந்தோஷம் வந்தாலும், துக்கம் வந்தாலும், இல்ல பேரானந்தமே வந்தாலும் எதைக்கும் அவங்க உணர்ச்சி வசப்படாமல் ஒரு சாட்சியாக இருப்பார்கள். எதுக்கும், அது ஆனந்தமாகட்டும், பிரம்மானந்தமாக இருக்கட்டும், இல்லை ஒரு துக்கம், சோகம், ஒரு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சொல்ல அனைத்துக்கும் ஒரு சாட்சியாக இருப்பார்கள். அவங்களுடைய படைப்பாற்றலோடு இருந்து நல்ல திட்டத்தோடு அவங்க வாழ்க்கையை எப்பொழுதுமே ஒரு சரியா செஞ்சு கொண்டு இருப்பாங்க.
அவங்க உண்மை பேசுறது மாத்திரம் கிடையாது, மற்றவர்களும் தைரியத்தோடு அந்த உண்மையை வெளிப்படுத்துவதற்கு நல்ல உறுதுணையாக இருப்பார்கள். இவர்களுக்கு டெலிபதியும் இருக்கலாம், திவ்ய சிரவணம், யார் எங்க பேசினாலும் இவங்களுக்கு கேட்கறது இல்ல, அசரீரியாக யார் பேசினாலும் இவங்களுக்கு அந்த கேட்கும் திறம் என்பது இருக்கும். ஒரு வைராக்கியம் கூட இவர்களுக்கு இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த விசுத்த சக்கரம் என்பது நல்லா ஓப்பனாக இருக்கிறதோ, மற்றவர்களுடைய ஜான அனுபவங்களை கேட்கக்கூடும் திறனும் பொறுமையும் இவர்களுக்கு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது எப்பொழுதுமே பேலன்ஸ்ல இருக்கணும்னா என்ன செய்யணும்? தியான சாதனை செய்யணும், சங்கீதத்தை கத்துக்கணும், நல்லா பாட்டுகள் பாடணும், பாட்டுகள் கேட்கணும், எப்பொழுதும் சத்தியம் நிறைந்த வாக்குகளாக நம்ம பேசணும். ஆன்மீக அனுபவங்கள் நிறைந்த புத்தகங்களை படிப்பதன் மூலம் இந்த விசுத்த சக்கரம் என்பது எப்பொழுதும் ஆக்டிவாக இருக்கும். ஏனென்றால் இந்த சக்கரம் என்பது ஞானத்திற்கும் விழிப்புணர்வுக்கும் ஓர் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இந்த சக்கரம் எப்பொழுதும் ஆக்டிவாக இருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் நாம் சத்தியத்தை தைரியமாக வெளிப்படுத்த வேண்டும். இந்த சத்தியம் வெளிப்படுத்துவதன் மூலம் நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும் என்று தெரிந்தாலும் கூட நாம் நிர்பயமாக இந்த வாஸ்தவங்களை வெளியில் பேச வேண்டும், உறக்க பேச வேண்டும். அதாவது ஒரு தயானந்த சரஸ்வதி, ஜீசஸ், சோக்ரட்டிஸ், ஓஷோ, மகாத்மா காந்தி, சச்சாரித்திரந்தா, இந்த மாதிரி எத்தனை பேர்கள் வேணும் நம்ம சொல்லலாம். தயானந்த சரஸ்வதி அவருக்கும் இந்த கண்ணாடி தூள் தண்ணியில கலந்து குடிக்க வச்சாங்க. ஜீசஸ் சிலுவைய போட்டாங்க. சோக்ரட்டிஸ் விஷத்தை கொடுத்தாங்க. ஓஷோ ஓஷோ கூட விஷம்தான். மகாத்மா காந்தி எத்தனையோ நாட்கள் சத்தியத்தை பேசினதன் மூலம் ஜெயிலுக்கு போயிருக்கிறார். அப்கோர்ஸ் ஒரு நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் அவர் பேச்சை கேட்கிற மாதிரி தன் வசப்படுத்திக்கிட்டாரே தவிர, ஆனா நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சாரு. அவருடைய புத்தகமே மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத். சோ சத்ய ஹரிச்சந்திரன் அந்த சத்தியம் பேசுவதற்காக அவருக்கு வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தது. இதை அனைத்தையும் நமக்கு தெரிந்தும் கூட சத்தியத்துக்காக அவர்கள் தங்கள் உயிர்களை கூட தியாகம் செய்திருக்கிறார்கள். சோ நாம் இந்த மாதிரி தியானம் செய்து ஞானத்தை அனைவருக்கும் சொல்லிக் கொடுக்கும் போது, நம்மளுடைய அனுபவங்களை பிறருடன் பகிர்ந்து கொள்ளும் போது நம்மளுடைய விசுத்த சக்கரம் என்பது விரிவடையும். சத்தியமே பேசிக்கொண்டு இருக்கும் போது நம்மளுடைய சக்கரத்தில் இருக்கும், விசுத்த சக்கரத்தில் இருக்கும் பிளாக்ஸ் அனைத்தையும் கிளியர் ஆகும். நாம் நம்பின நம் சித்தாந்தங்கள், அதாவது ஜீவஹிம்சை மகா பாபம், அந்த பாவத்தை யாரும் செய்யக்கூடாது, அனைவரும் சைவ உணவாளர்களாக மாற வேண்டும் என்பதை நாம் தைரியமாகவும் எந்த பயமின்றி அனைவருக்கும் அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் சொல்ல 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 நம்மளுடைய விசுத்த சக்கரம் என்பது இன்னும் சாரமாக இருக்கும். சரியாக பேசணும், தெளிவாக பேசணும், எப்பொழுதும் பேசுவதற்கு அஞ்சக்கூடாது. இருமுகத்தன்மைக்கு சம்பந்தப்பட்ட நல்லது கெட்டது, ஆரோக்கியம், வியாதி, சந்தோஷம், திக்கும், இவை அனைத்தும் எது இருந்தாலும் கூட அனைத்தையும் பூரணமாக ஒரே மனநிலையில் அதை நாம் அங்கீகரிக்க வேண்டும். இதன் மூலமாக நமக்கு நிறைய கஷ்டங்கள் என்பது வரலாம். ஆனா கஷ்டங்களை காரணம் காட்டி இந்த சத்தியத்தில் இருந்து நாம தூர விலகி போக முயற்சிக்க கூடாது. ஏனென்றால் இதை நாம் பயன்படுத்தவில்லை என்றால், நாம் சரியாக உபயோகப்படுத்தவில்லை என்றால் இந்த வாய்ப்புகளை நமக்கு உடலில் வியாதிகள் என்பது உண்டாகும். இந்த வியாதிகள் வரும்போது, இந்த உடலில் வியாதிகள் வரும்போது அதிலிருந்து நாம விலகி போகாமல் அதனுடன் நாம் பேச வேண்டும். அதனோடு பேச நாம முயற்சிக்கும் போதுதான் அது எதுக்கு நமக்கு அந்த வியாதி வந்தது என்ற விஷயமே நமக்கு தெரியும். அதனோட நம்ம பேசும்போது நல்லபடியா பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மூட்டுக்கால் வலி இருக்கு. அந்த மூட்டுக்கால் வலிக்கிட்ட பேசும்போது, நீ ஏன் வந்த, எதுக்கு வந்த, உன்னால எனக்கு எவ்வளவு பிரச்சனை, உட்கார முடியல, நிக்க முடியல, எங்கேயும் போக முடியல, நீ வந்ததுனால எனக்கு எவ்வளவு ப்ராப்ளம், இந்த மாதிரி அந்த வியாதி கிட்ட சண்டை போடக்கூடாது.
வியாதி நம் கணவர் இல்லை, நாம சண்டை போடுறதுக்கு. அதனோடு மொல்லமா பேசணும். இந்த வியாதி வந்தது இப்ப எனக்கு வந்திருக்கு, இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கணும், இதுல இருந்து என்ன நான் புரிஞ்சுக்கணும், இதுல இருந்து நாம் பெற வேண்டிய ஞானம் என்ன என்பதை அந்த வியாதியோடு நாம கேட்கிறப்ப அது நம் கூட நமக்கு பேச அது டிரான்ஸ்மிட் பண்ணுது. இந்த காரணமாகத்தான் உனக்கு இந்த பிரச்சனை, இந்த வியாதி என்பது வந்தது, இதை நீ சரி செய்து கொண்டால் இது தானாக போகும் சொல்லி. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் தமக்கு வந்த இந்த பிரச்சனையோடு பேசி அதிலிருந்து வெளிவந்தவங்க நிறைய பேர் இருக்கிறார்கள். சோ நமக்கு ஏதாவது உடல் உபாதைகள் இருந்தாலோ, ஏதாவது டிசீஸ் இருந்தாலோ அதனோடு பேசி அதன் காரணத்தை தெரிந்து கொண்டு அந்த காரணத்தை நாம் சரி செய்தால் ஈஸியாக நம்ம உடலில் இருந்து எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அது அனைத்தும் போய்விடும். சோ நமக்கு வியாதிகள் வந்தால் அதுக்கு தீர்வுகள் என்பது டாக்டர்ஸ் கிட்ட இல்ல, மருந்துகள் கிட்ட இல்ல, அது நம்கிட்டே தான் இருக்கு. நாமே டைரக்டாக அந்த பிரச்சனையோடு பேசி அதனை நாம் தீர்த்து கொள்ளும் வாய்ப்பு என்பது நமக்கு இருக்கு. நாம் எவ்வளவு உன்னதமாக இந்த சத்தியத்தை பேசுறோமோ அவ்வளவு உன்னதமாக இந்த சக்கரம் என்பது இருக்கும். சோ இதை அனைத்தையும் நாம் கண்டிப்பாக முயற்சி செய்ய வேண்டும். அப்புறம் இந்த கழுத்து, தோள்பட்டை இதுக்கு சம்பந்தப்பட்ட எக்ஸஸ் எல்லாம் செய்தாலும் கூட இது விசுத்தி சக்கரம் சரியாக இருக்கும். எப்பொழுதும் நம் மனம் என்பது உல்லாசமாகவும் சக்தியோடும் இருக்க வேண்டும். பேசுறதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எழுத்துக்கள் மூலமாகவும் நாம நம் சத்தியத்தை சொல்லலாம். இல்லை சைன் லாங்குவேஜ் மௌனத்தோடு கூட சொல்லலாம். இது ஆகாய தத்துவத்தோடு இருக்கும். ராதா கிருஷ்ணர் இதுக்கு தேவர்களாக இருக்கிறார்கள். சப்த ரிஷிகளில் வசிஷ்ட மகர்ஷி இருக்கிறார். ஆர்கேஞ்சல் மைக்கேல், பின்ஃபிளேம் ஃபெய்த், மாஸ்டர் மோரியா இதற்கு மாஸ்டர்ஸ் ஆக இருக்கிறார்கள். இது சனி கிரகத்தோடு ஒருங்கிணைந்து இருக்கும். இது 16 இதழ் கொண்ட தாமரை பூவாக இருக்கும். இது ஆனந்தமய கோஷத்தோடு ஒருங்கிணைந்து இருக்கும். அத்தோடு சேர்த்து நம் வாக்கில் இது சரியில்லா பேச்சுக்கள் எது வந்தாலும், பிறரை பற்றி அவதூறு பேசினாலும் காசிப்ஸ் பேசக்கூடாது. காசிப்ஸ் என்பது இந்த சோலுக்கு கேன்சர் மாதிரி. கேன்சர் மாதிரி என்ன, கேன்சரே தான். ஸோ எக்காரணத்தை கொண்டு காசிப்ஸ் பேசக்கூடாது. அத்தோடு சேர்த்து அங்க இல்லாதவர்களை பத்தி பேச. இப்ப நாம 4 பேர் இருக்கிறோம்னா அங்க இல்லாத 5வது நபரை பற்றியோ அங்க இல்லாத பிறரை பற்றி நாம் பேசக்கூடாது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நாம் ஃபாலோ பண்ணா இந்த விசுத்த சக்கரம் என்பது எப்பவுமே ஆக்டிவா இருக்கும். அங்க இல்லாதவங்களை பத்தி நாம் பேசக்கூடாது. பொழுதுபோக்குக்காக கூட அவதூறுகள் பேசக்கூடாது. நாம யாரையாவது திட்டிருந்தாலோ, திட்டத்துக்கு ஏற்றவாறு சில சந்தர்ப்பங்கள் நமக்கு வந்திருந்தாலோ, இவை அனைத்தில் இருந்தும் அப்போ அந்த சூழ்நிலைக்கு நான் இந்த மாதிரி பேச வேண்டியிருந்தது, தயவு செய்து மன்னித்து விடுகளேட்டு ஒரு மன்னிப்பு கேட்டு அந்த பிரச்சனைகளில் இருந்து ஆஸ்ட்ரலாக நாம விடுபடலாம். நம்மை சுத்தி இருக்கிறவர்கள் மேல் நமக்கு சரியில்லாத அபிப்பிராயங்கள் ஏதாவது இருந்திருந்தால், வேற ஏதாவது இருந்திருந்தால் அவை அனைத்தையும் நாம் விட்டுவிட வேண்டும். அத்தோடு சேர்த்து நாம் உண்ணும் ஆகாரம் என்பது சரியாக இருக்க வேண்டும். அதாவது சரியில்லை ஆகாரத்தை எடுத்துக்கொண்டாலோ, இல்லை கலப்படம் நிறைந்த ஆகாரத்தை எடுத்துக்கொண்டாலோ, கெட்டு போன பலா போன ஆகாரத்தை எடுத்துக்கொண்டாலோ இவை அனைத்தும் விசுத்த சக்கரத்தை பாதிப்புக்கு உள்ளாகும். அத்தோடு சேர்த்து ஏதாவது சிகரெட் பிடிக்கிறது, தீய பழக்கங்கள், ட்ரக்ஸ் எடுத்துக்கிறது இது அனைத்து விட்டுவிட வேண்டும். அத்தோடு சேர்த்து கூல்ட்ரிங்க் சாப்பிட்றதையும் நிறுத்திடணுமா. எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியல. கூல்ட்ரிங்க்ஸ் கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம் கோபத்திலேயோ இல்லை தவிப்பிலேயோ யாரையாவது ரொம்ப தீவிரமா திட்டிருந்தாலோ இல்லை சாபங்கள் கொடுத்திருந்தாலோ அதை அனைத்தையும் இப்பொழுது ஒரு முறை பார்த்து கொண்டு அது அனைத்தையும் நாம திரும்ப பெறணும்.
நாம் அதை திரும்ப பெற்றால் அவங்களுக்கு எந்த விதமான கேடுகளும் விளைவிக்காது. அத்தோடு சேர்த்து நம்ம பிறருக்கு வந்து சில ஃபால்ஸ் ப்ராமிசஸ் செஞ்சிருப்போம். அந்த ஃபால்ஸ் ப்ராமிசஸ் எதுவாக இருந்தாலும் முடிந்தவரை அதை நிறைவேற்ற வாக்கு என்பது கொடுத்துட்டோம். அதை நிறைவேற்ற நாம் முயற்சிக்க வேண்டும். அத்தோடு சேர்த்து இது பேச்சு பேச்சு பேச்சுன்னு சொல்றாங்க. இந்த பேச்சின் மூலமாக சிலருக்கு பேசுறேன்றால பயமா இருக்கும். ஐயோ, 4 பேர் முன்னாடி எப்படி பேசுறது? ஒரு ஸ்டேஜ் ஏறணும்னா பயமா இருக்கு, கையில மைக்கு பிடிக்கணும்னா பயமா இருக்கு, இவ்வளவு நேரம் பேசணும்னாலும் பயமா இருக்கு. பல பேர் வந்து ஸ்டுடியோக்கு வருவாங்க. அவங்கள ஒரு ஷார்ட்ஸ் ஒரு 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் சொல்ல சொன்னாலும் கூட எங்களுக்கு வந்து ப்ராம்ப்டர் வேணும், ப்ராம்ப்டர் இல்லைன்னா எங்களால பேச முடியாது. இல்ல சில பேர் எழுதிக்கிட்டு தான் பேசுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நீங்கள் யூகியுங்கள். தியானத்தில் அமர்ந்து என் முன்னாடி ஒரு 10,000 பேர் இருக்கிறார்கள், 1,00,000 பேர் இருக்கிறார்கள், மாபெரும் கூட்டமாக இருக்கிறது. அதிலே நான் ஸ்டேஜ் மேல ஏறி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் நல்லா பேசுறேன், எல்லாருமே கேட்கிறாங்க. எல்லாருக்கும் கைத்தட்டி பாராட்டுகள் தெரிவிச்சாங்க. என்னால நான் நினைத்ததை சரியாக அங்கே வார்த்தைகளால் டெலிவர் பண்ண முடிஞ்சது என்று ஒரு, அதாவது கற்பனையில் நாம யூகித்து கொண்டால் ஒரு நாள் அது நிஜமாகவே நம் வாழ்க்கையில் உண்மையாக மாறும். இப்ப என்னையே எடுத்துக்கோங்களேன். எனக்கு தமிழ் வராது, என் தாய்மொழி தமிழ் கிடையாது. நான் படிச்சதெல்லாம் தெலுங்கு, எங்க வீட்டுல பேசுறதும் தெலுங்கு, எங்க வீட்டுல சர்வன்ட் மேட்ஸும் தெலுங்கு. தமிழுக்கு எங்களுக்கு எந்த விதமான வாய்ப்புமே இல்லை பேசுறதுக்கு. ஜஸ்ட் பிறந்தது சென்னைன்றதுனால ஒரு லோக்கல் லாங்குவேஜ் தெரியும். பட் இருந்தாலும் பேசினால் அது தெலுங்கு வாழையோடு தான் இருக்கும். அவங்க ஒரு காலத்துல பேசும்போது இங்க தமிழ் பேசுறாங்களா தெலுங்கு பேசுறாங்களா அது கூட தெரியலையே என்ற மாதிரி இருந்தது. இப்போ முதல்ல இங்க தமிழ்ல தான் சொல்லணும்ன்றப்போ நிறைய தயக்கம் இருந்தது, பயம் இருந்தது, சொல்லலாம் சொல்ல முடியுமா என்ற ஒரு அச்சம் இருந்தது. அதையும் தாண்டி சொல்லணும், பத்திரிகை தந்த ஞானத்தை இந்த தமிழில் சொல்லணும் என்பதற்காக முயற்சி செஞ்சோம். முதல்ல தமிழ் சரியா வரல, தடுமாறி சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா சொல்ல சொல்ல கொஞ்சம் அந்த தெலுங்கு ஸ்லாங் போய் மொல்லமா வந்தது. அதுக்கப்புறமா ஒருத்தர் சொன்னாங்க, மேடம் நீங்க வந்து மொழி என்பது ஒரு பேரியர் கிடையாது, உங்களுக்கு தெரிந்த ஞானத்தை நீங்க சொல்லுங்க, லாங்குவேஜ் இஸ் ஒன்லி டு டிரான்ஸ்மிட் தான், பரவாயில்லைன்னு. இப்பவும் கூட தமிழ்ல சில உச்சரிப்புகள் வராது. அந்த வாழைப்பழம் அந்த லகரமெல்லாம் வராது. ரெண்டாவது, பேசும்போது திடீர்னு இது என்ன சொல்லலாம், இதற்கு எப்படி சொல்லலாம்னு ஒரு இப்படி மேல பார்த்து யோசிப்பேன். அதுக்கு காரணம் அது டக்குன்னு அங்க அந்த வார்த்தை வராது. அங்க என்ன வார்த்தை போடணும் என்ன சொல்லணும்னு ஒகாபுலரி என்ன இருந்தாலும் வீக் தான். சோ இதையும் தாண்டி சொல்றதுக்கு வரேன். இப்ப நீங்க நிறைய பேர் சொல்றீங்க செய்யணும் சேர்க்கணும் அப்படின்னு சோனா மாஸ்டர் சொல்றாங்கன்னு காரணம் என்ன தெரியுமா? நான் முதல்ல பேசுறப்ப அந்த கடைசியில அந்த 3 எழுத்தோ 4 எழுத்தோ விழுங்கிடுவேன். அது செய்யலாம். அது லேசாக கூறும் போது நீங்க செய்யலாம்னு சொல்றீங்களா செய்ய வேண்டாம் சொல்றீங்களா அது ஒண்ணுமே புரியலையே, அந்த லேண்டிங் நோட்ஸ் கரெக்டா வரலன்னு சொல்லி நிறைய சொன்னாங்க. அதனால்தான் அந்த லேண்டிங்ல அந்த 3 எழுத்து 4 எழுத்து கூட சரியா பேச என்பதற்காகத்தான் அங்க ஒரு அழுத்தத்தை கொடுத்து செய்யணும். சோ அந்த அதுக்காக அது முதல்ல அது சொன்னாங்க. நீங்க முழுங்கிடுறீங்க, வாக்கியம் நிறைவுக்கு வரும்போது அது சரியா சொல்லணும் என்பதற்காக. அது பேசி பேச அது அப்படியே ஒரு பாணியாக மாறிடுச்சு. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நானே ஒரு உதாரணம். பேச 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 தானா வரும். முதல்ல இந்த மாதிரி டைலாக் டெலிவரியும் இல்லை, மொழியும் தெரியாது, ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இப்பவும் கூட உங்களுக்கு தோணலாம் நல்லாதான் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் தெலுங்கில் ஒப்பிட்டு பார்க்கும் போது தெலுங்கில் இன்னும் தடையில்லாம வரும். இங்க கொஞ்சம் அங்கங்க ஒரு நொடியாவது அந்த கேப் வரும். அந்த கேப் என்னால, சரி நீங்க பரவாயில்லைன்னு சொல்லிட்டுங்க அதுக்காக வந்து சொல்றேன். யாரு வேண்டுமானாலும் முயற்சிக்கலாம். இந்த தளத்தில் இருக்கும் அனைவருக்கும் பாராட்டுகள் தெரிவிக்கிறேன். ஏனென்றால் நம்மளது சிங்கள தமிழ் இது ஸ்டாண்டர்ட் தமிழாகவோ ஒரு நல்ல தமிழாகவோ, அந்த நல்ல தமிழ்னா நான் தப்பா சொல்லல, இந்த தமிழ் ஒரு வேற டைலக்ட்ல இருக்கு, இது எப்படி பேசலாம் என்ற அதையும் மீறி
நமக்கு தெரிந்த மொழியில் இந்த தளத்தில் தமிழில் நாம் அனைத்தும் இந்த உலகத்துக்கு தர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கிறீங்க பாருங்க. சோ மறுபடியும் மறுபடியும் நீங்க எத்தனையோ வகையில் இந்த சீனியர் சிட்டிசன்ஸா இருந்தா நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி அமைச்சுக்கணும், நம்ம நேரத்தை எப்படி நமக்கோடு சேர்த்து அடுத்தவங்களுக்கும் பிரயோஜனகரமாக எப்படி பயன்படுத்தணும் என்பதும், இந்த மொழியாகட்டும் இந்த சேவையாகட்டும் எப்பொழுதுமே இது பணத்துக்குரியது. தேங்க்யூ 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 மாஸ்டர்ஸ்.